தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் கடலூர் மாவட்டத்தை பிரித்து தனி விருத்தாச்சலம் மாவட்டம் அமைப்பது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அமைச்சர் கொடுத்த பதில் மற்றும் சில முக்கிய கேள்விகளையும் தற்போது பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேரத்தின் போது அதிமுகவை சேர்ந்த விருத்தாச்சலம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வி.டி. கலைச்செல்வன் கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து விருத்தாச்சலம் மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஒரு மாவட்டத்தை உருவாக்குவதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை விரிவாக பட்டியலிட்டார். புதிய மாவட்டம் அமைப்பதற்கு குறைந்தது 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பு, 5 வட்டங்கள், 2 கோட்டங்கள் மற்றும் 10 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும். ஆனால் விருத்தாச்சலம் மாவட்டம் உருவாக்க மேற்கண்ட நிபந்தனைகள் பூர்த்தியாகாததால் விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அமைக்க இயலாது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் தொகுதியில் உள்ள கடுவையாறு மற்றும் வெட்டாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது குறித்து நாகப்பட்டினம் தொகுதி உறுப்பினர் தமிமுன் அன்சாரி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திமுகவை சேர்ந்த கூடலூர் தொகுதி உறுப்பினர் திராவிடமணி நீலகிரி மாவட்டம் தேவாலா மேல்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதி கட்டப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே 2 ஆதி திராவிடர் நல விடுதிகள் இருப்பதாகவும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் புதிய விடுதி கட்டுவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு 30 விடுதிகள், மாணவிகளுக்கு 44 விடுதிகள் என 74 விடுதிகள் கட்டப்பட்டிருப்பதாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.